வணக்கம் நண்பர்களே. மாணிக்க வாசகர் திருவாசகத்தை நமக்கு கொடுத்த ஒரு மகான். சிவபெருமானினுடைய நேரடி அன்பிற்கு பாத்திரமாக விளங்கியவர் மாணிக்க வாசகர். இந்த திருவாசகத்தை நமக்கு அருளிய இந்த மாணிக்க வாசகரினுடைய பெருமைகளையும் அவருடைய வரலாற்றையும் பற்றி நாம இந்த பதிவிலே பார்க்கலாம். தேவாரம் பாடியவர்கள் மூவர்கள். திருவாசகத்தை அருளியவர் மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகரினுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படிங்கிறத நாம கண்டிப்பாக பார்க்கணும். பொதுவாக இறைவனை அடைவதற்கு 4 வழிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 4 வழிகளிலும் வாழ்ந்து காட்டியவர்கள் நம்மளுடைய சமய பெரியவர்கள். திருஞான சம்பந்தர் கடவுள் தந்தை, நான் அவருடைய மகன் அப்படிங்கிற ஒரு நெறியில வாழ்ந்து வழிகாட்டியவர் திருஞான சம்பந்தர். அவருடைய மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, கடவுள் தலைவன், நான் அவருடைய தொண்டன், அவருக்கு சேவை செய்பவன் அப்படிங்கிற கூடிய வழியில வாழ்ந்தவர் திருநாவுக்கரசர். அப்பர் என்று சொல்லப்படக்கூடிய திருநாவுக்கரசர் தான் தலைவனாக கடவுளை வணங்கி வாழ்ந்து காட்டியவர். அவருடைய மார்க்கம் தாச மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவதாக சுந்தரர். இறைவன் எனக்கு தோழன், நான் அவரது நண்பன் அப்படிங்கக்கூடிய வழியில வாழ்ந்தவர் இந்த சுந்தரர். அவருடைய மார்க்கம் சக மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. நான்காவதாக சன்மார்க்கம், அதாவது இறைவன் காதலன், நான் அவரது காதலி அப்படின்ற மாதிரி இறைவன் மீது கொண்ட அந்த அன்பினால் உருகி இறைவனை வழிபடக்கூடிய நெறியிலே வாழ்ந்து காட்டியவர் தான் மாணிக்க வாசகர். இந்த 4 வழிகள்ல மிக உன்னதமான வழியாக சொல்லப்படுவது அப்படின்னா அது இந்த சன்மார்க்கம் தான். இறைவனை கண்டு உருகி வழிபடுவது, அவரை வழிபடுவது அப்படிங்கிறத தாண்டி உருகுவது, இறைவனை நினைத்து உருகி மனம் உருகுவது இந்த மாணிக்க வாசகர் காட்டக்கூடிய நெறியிலே உள்ளது. எதனால இந்த 4 வழிகள்ல இந்த மாணிக்க வாசகரினுடைய வழி மிக பெருமையாக விசேஷமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, பொதுவாக பழமையான சிவாலயங்கள் நாம போயிருப்போம். அந்த கோவில்ல போய் பார்க்கும் பொழுது நாயன்மார்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு சன்னதிகள் இருக்கும். 63 நாயன்மார்களும் அந்த சன்னதியில இருப்பாங்க. ஆனால் எல்லா சிவாலயங்களிலுமே நடராஜருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி இருக்கும். அந்த நடராஜர் சன்னதியில சிவபெருமானுக்கு பக்கத்திலேயே மாணிக்க வாசகருக்கான சன்னதி இருக்கும். அப்படி இந்த மாணிக்க வாசகரை தன் கிட்டையே எப்பொழுதுமே வைத்து பாதுகாத்து வருகிறார் சிவபெருமான். அதே போல இந்த திருவாதிரை அன்னைக்கு சிவபெருமானினுடைய ஊர்வலம்லாம் வரும் பொழுது 63 நாயன்மார்களும் சிவபெருமானோடு வருவார்கள். அப்போ சிவபெருமான் கிட்ட இருந்து வரக்கூடிய நாயன்மார் இந்த மாணிக்க வாசகர். மீதி 62 பேருமே சிவபெருமானுக்கு பின்னாடி தான் வருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நெறியினை வாழ்ந்து நமக்கு வழியினை காட்டியவர் தான் இந்த மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகர்களுடைய வரலாறை பத்தி நாம இப்போ பார்ப்போம். இந்த மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலம் 3ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது. 8ஆம் நூற்றாண்டில இவர் வாழ்ந்தார் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. நாம நம்மளுடைய வரலாற்றுக்காக அந்த 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்திருக்கிறார் அப்படின்ற கருத்தை நாம இப்ப எடுத்துக்கிறோம். இந்த 3ஆம் நூற்றாண்டுல தற்போது மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊரு திருவாதவூர். இந்த திருவாதவூர் இப்பவும் மதுரைக்கு பக்கத்துல இருக்கிறத நாம பார்க்க முடியும். இந்த திருவாதவூரில் பிறந்தவர் தான் இந்த மாணிக்க வாசகர். அப்பொழுது இவருடைய பெயர் திருவாத ஊரர் அப்படிங்கிறது தான் இந்த மாணிக்க வாசகரினுடைய பெயராக இருந்தது. இந்த திருவாத ஊரர் சின்ன வயசுலேயே மிக அதிகமாக கல்வியிலே சிறந்து விளங்கினார். கல்வி, கேள்வி, ஞானம், அந்த அளவுக்கு மிஞ்சின ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு இந்த திருவாத ஊரருக்கு இயற்கையாகவே மிக அதிகமாக கல்வியில் அதிக ஈடுபாடு இருந்தது, ஞானம் அதிகமாக இருந்தது, அறிவு அதிகமாக இருந்தது. உலகத்துல பற்றின அதிக ஞானம் இவருக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இந்த திருவாத ஊரரினுடைய ஞானத்தையும் அறிவையும் கண்டு அப்பொழுது இந்த மதுரையை ஆட்சி செய்து வந்த பாண்டிய மன்னன், அரிமர்தன பாண்டிய மன்னன்
இப்படி அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய இந்த திருவாத ஊரரை நாம் நம்மளுடைய மந்திரியாக வைத்துக் கொண்டால் என்ன அப்படின்னு நினைச்சு இந்த திருவாத ஊரரை அழைத்து தன்னுடைய மந்திரியாக அவர் நியமித்துக் கொள்கிறார். இப்போ இந்த திருவாத ஊரர் இந்த பாண்டிய அரசவையிலே அரிமர்த்தன பாண்டிய மன்னனினுடைய மந்திரியாக இருக்கிறார். தன்னுடைய சேவைகளையும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய ஞானத்தையும் முழுமையாக அரசனுக்கு வழங்கி ஆட்சி சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு மிக அதிகமாக ஒத்துழைப்பு கொடுக்கிறார். இந்த திருவாத ஊரரினுடைய பெயர் எங்கும் பரவுகிறது. அரிமர்த்தன பாண்டியன் மிக அதிகமாக இந்த திருவாத ஊரரின் மீது நம்பிக்கை கொள்கிறார். அரசாட்சி சீரும் சிறப்புமாக நடந்து வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த மதுரையில பாண்டிய மன்னன் கிட்ட குதிரைகளினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் வெகுவாக குறைந்து விட்டது. அப்போ குதிரைகள் இந்த மதுரைக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த பாண்டிய மன்னன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு செய்தி இந்த பாண்டிய மன்னனுக்கு கிடைக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, சோழ தேசத்துல அறந்தாங்கி அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல ஏம்பல் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஏம்பல்ல மிக அதிகமாக குதிரைகள் விற்பனைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் இந்த அரிமர்த்தன பாண்டிய மன்னனுக்கு தெரிகிறது. விலையும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அப்படின்றதுனால அப்ப அங்கு சென்று அந்த குதிரைகளை எல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு வந்தா நம்மளுடைய சேனைகளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குமே அப்படின்னு இந்த அரிமர்த்தன பாண்டியன் விரும்புகிறார். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய அந்த திருவாத ஊரரை அழைக்கிறார் இந்த அரிமர்த்தன பாண்டிய மன்னன். அந்த அரிமர்த்தன பாண்டிய மன்னன் 12,000 பொற்காசுகளை அந்த திருவாத ஊரர்கிட்ட கொடுத்து, உங்களுக்கு வேண்டிய ஆட்களை கூட்டு போங்க, அறந்தாங்கிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏம்பல்ல மிக அதிகமாக அரேபிய குதிரைகள் விலைக்கு வந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த 12,000 பொற்காசுகளை கொண்டு போயிட்டு மிக நல்ல குதிரைகளை நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இந்த அரிமர்த்தன பாண்டியன் திருவாத ஊரர்கிட்ட சொல்றாரு. திருவாத ஊரரும் மன்னன் சொல்லுக்கு மறுசொல் பேசாது உடனடியாக குதிரை வாங்குவதற்காக தன்னோடு சில ஆட்களை அழைத்து கொண்டு அவர் ஏம்பல் நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். இப்ப இதுலதான் சிவபெருமானினுடைய லீலைகள் இந்த திருவாத ஊரர்கிட்ட நடக்க ஆரம்பிக்கிறது. அது எந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறத நாம இப்ப பார்ப்போம். 12,000 பொற்காசுகளையும் வாங்கிக்கிட்டு மதுரையை தாண்டி இந்த திருவாத ஊரர் ஏம்பல் நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். அப்படி போகும் பொழுது திருப்பெருந்துறை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு ஊர், இப்பொழுதும் திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கிட்ட இவர் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மரங்கள் அதிகமாக சூழ்ந்திருந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த சிவ நாமத்தினுடைய குரல் இவருக்கு கேட்கிறது. இப்ப அந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற சத்தம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு இந்த மாணிக்க வாசகர் பார்க்கிறாரு. பக்கத்துல ஒரு ஆலமரத்தினுடைய அடியில பல சித்தர்கள் சிவனடியார்கள் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி சிவநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நடுவுல சிவபெருமானே தட்சிணாமூர்த்தி வடிவத்திலே அங்கு ஞான சொரூபமாக அமர்ந்திருக்கிறார். இதை பார்த்த உடனேயே இந்த மாணிக்க வாசகருக்கு தலைகால் புரியாத சந்தோஷம் ஏற்பட்டது. உடனடியாக சென்று பகவானே என்று அந்த சிவபெருமானினுடைய காலடியிலேயே விழுந்து விடுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே கிடைத்தற்கு அரிய ஒரு பேரு கிடைத்திருக்கிறது, சிவனே என்றும் உங்களுடைய காலடியிலேயே என்னைய வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த மாணிக்க வாசகர் சிவபெருமானுடைய காலடியிலேயே சென்று விடுகிறார். சிவபெருமானை போற்றி பல்வேறு விதமான பாடல்களையும் அவர் அந்த இடத்திலே பாடுகிறார். இவருடைய வாயில் இருந்து வரக்கூடிய அத்தனை வார்த்தைகளுமே சிவபெருமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. அப்ப இந்த சிவபெருமான் அந்த மாணிக்க வாசகர் கிட்ட சொல்றார், உன்னுடைய வாயில் இருந்து வரக்கூடிய வாசகம் யாவுமே மாணிக்கம், அதனால மாணிக்க வாசகர் என்று நீ அழைக்கப்படுவாய் என்று சிவபெருமான் அவருக்கு சொன்னார். அதற்கு முன்பாக வரைக்கும் அவருடைய பெயர் திருவாத ஊரர் தான். சிவபெருமான் தான் இந்த திருவாத ஊரருக்கு மாணிக்க வாசகர் அப்படிங்கிற பெயரை அப்போதுதான் சூட்டியிருக்கிறார். அப்போ நான் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணிக்க வாசகர் சிவபெருமானை பார்த்து கேட்கும் பொழுது சிவபெருமான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், சிதம்பரத்திற்கு வா அப்படின்னு சொன்னார். சொன்ன அடுத்த நிமிடமே அவர் அங்கிருந்து மறைந்து விடுகிறார். அவரோடு இருந்த சிவனடியார்கள் எல்லோருமே மறைந்து விடுகிறார்கள்.
அப்போ திடீர்னு இப்ப மாணிக்கவாசகருடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தனி காட்டுக்குள்ள கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கிறது. இவர் வேற ஒரு வேலையாக போய் கொண்டிருந்தார். தன்னுடைய பாண்டிய நாட்டிற்கு குதிரைகள் வாங்குவதற்காக போய்கிட்டு இருந்தாரு. இடையில சிவபெருமான் இவரை ஆட்கொள்ள வந்து தனி காட்டுல இருந்து இந்த சிவபெருமான் வந்து இந்த மாணிக்கவாசனுடைய மனதையும் மாற்றி சிதம்பரத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப இந்த நேரத்துல இந்த மாணிக்கவாசகருடைய மனது பித்து பிடித்தது போன்று இருந்தது. அப்ப என்ன செய்யனே அவருக்கு தெரியல. இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல நாம சிவபெருமான பார்த்தோம், இந்த இடத்துல சிவபெருமானுக்கு ஒரு கோவிலை நாம் கட்டி விடுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்த மாணிக்கவாசகருக்கு வருகிறது. அப்போ ஒரு கோவில் கட்டணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு அதிகமாக பொருட்செலவு வேண்டும், ஆட்கள் வேண்டும், நிறைய நிதி வேண்டும். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது கையிலே இந்த அரிமர்த்தன பாண்டிய மன்னன் கொடுத்த 12,000 பொற்காசுகள் இருக்கிறது. இந்த 12,000 பொற்காசுகளை வைத்து அதற்கேற்ப ஆட்களை தயார் செய்து அதற்கேற்ப பொருள்களை தயார் செய்து அந்த கோவிலை கட்டிவிடுகிறார். 12,000 பொற்காசுகளையும் முழுவதுமாக செலவு செய்து அந்த இடத்திலே ஒரு கோவிலை கட்டி சிவசிவான்னு உட்கார்ந்துட்டாரு மாணிக்கவாசகர். இப்போ சில காலங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. இந்த அரிமர்த்தன பாண்டிய மகாராஜா யோசிக்கிறார், இந்த திருவாத ஊரர்கிட்ட குதிரைய வாங்கிட்டு வர சொல்லி நாம 12,000 பொற்காசுகள் கொடுத்தோமே, இன்னும் சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒற்றர்களை அழைத்து என்ன நடக்கிறது, இந்த திருவாத ஊரர் எங்கு இருக்கிறார் அப்படின்னு போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறார். இப்ப இந்த ஒற்றர்கள் போகும்பொழுது பாக்குறாங்க, அவர் அந்த திருப்பெருந்துறையை விட்டு அவர் போகவே இல்லை. அந்த சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறையில மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் இன்றைக்கும் இருக்கிறது. அப்ப அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திருவாத ஊரர் அந்த திருப்பெருந்துறையை விட்டு போகவே இல்லை, அங்கேயே ஒரு கோவிலை கட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த ஒற்றர்கள் சொல்றாங்க. இப்போ ஒரு கேள்வி நமக்கு வருகிறது, என்ன அப்படின்னா, இந்த ராஜா 12,000 பொற்காசுகள் குதிரை வாங்கி வர சொல்லி அனுப்பியிருக்கிறார். இந்த மாணிக்கவாசகர் சிவபெருமானை தரிசனம் செய்து ஒரு உணர்ச்சி பெருக்குல ஒரு கோவிலை கட்டிவிட்டார். இந்த ராஜா கொடுத்த பொற்காசுல கோவில் கட்டிட்டார். கோவில் கட்டுறது புண்ணியமாக இருந்தாலும் கூட இந்த மகாராஜாவினுடைய பொற்காசுகளை வைத்து கோவில் கட்டியது நியாயமா, மாணிக்கவாசகர் செய்தது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. இப்ப இதற்கான பதில் என்ன அப்படின்னா, இந்த மாணிக்கவாசகரினுடைய முற்பிறவிலே நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, அரிமர்த்தன பாண்டிய தலைமுறைக்கு சில தலைமுறைகளுக்கு முன்பாக அதே மதுரை பகுதியை ஒரு பாண்டிய மன்னர் ஆட்சி செய்து வந்தார். அந்த நேரத்திலே பல சித்தர்களுக்கு ஒரு தன்மை உண்டு. என்ன அப்படின்னா, ககனக்குளிகை அப்படிங்கிறது ஒரு மாத்திரை. இந்த ககனக்குளிகை மாத்திரையை அவர்கள் தன்னுடைய வாயில் போட்டுக்கொண்டால் அப்படி பறந்து போகக்கூடிய ஒரு தன்மை அவர்களுக்கு வந்துடும். பறந்து செல்லக்கூடிய ஒரு சக்தி அவர்களுக்கு வந்துடும். அந்த மாத்திரையை வாயில போட்டுக்குவாங்க, அப்படி பறந்து நாம எங்க போகணுமோ அங்க போயிட்டு அப்படி திரும்ப வந்துருவாங்க. வான்வழியாகவே சென்று வான்வழியாகவே வந்து விடுவார்கள். அப்படி ஒரு தன்மை இந்த சித்தர்களுக்கு உண்டு. இந்த ககனக்குளிகை மாத்திரையை பத்தி நான் ஏற்கனவே நம்மளுடைய பதிவுல தென்காசியினுடைய வரலாறு அப்படிங்கிற பதிவுல இந்த ககனக்குளிகையை பத்தி நான் சொல்லியிருப்பேன். அந்த ககனக்குளிகை மாத்திரையை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அப்படி ஒரு சித்தர் இந்த ககனக்குளிகையை வாயில் போட்டுக்கொண்டு கையிலே சில ககனக்குளிகை மாத்திரையை வைத்துக்கொண்டு அவர் அப்படி பறந்து போய்கிட்டு இருக்கிறார். அப்படி போகும் பொழுது தன்னுடைய கையிலே இருந்த அந்த ககனக்குளிகை மாத்திரை தவறி கீழே விழுந்து விடுகிறது. அப்போ கீழே விழுந்த அந்த ககனக்குளிகை மாத்திரையை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் அந்த மாத்திரை எங்க விழுந்துச்சோ அந்த இடத்துக்கு கீழே இறங்கி வர. அப்படி வரும் பொழுது அப்போது இங்க ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த பாண்டிய மன்னனினுடைய கைகளிலே அந்த மாத்திரை கிடைச்சிருச்சு. அப்ப அந்த மாத்திரையை அந்த பாண்டிய மன்னன் எடுத்து வைக்கிறான். இப்ப இந்த சித்தர் அந்த பாண்டிய மன்னன் கிட்ட கேட்கிறார், அந்த ககனக்குளிகை மாத்திரையை தந்திருப்பா, அது என்னோடதான் தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அந்த சித்தர் சொல்றாரு. இந்த பாண்டிய மன்னனும் சிவபெருமானின் மீது அதீத பக்தி கொண்டவனாக இருந்தான். அப்ப அந்த சித்தர்கிட்ட இந்த பாண்டிய மன்னன் ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். என்ன வைக்கிறான் அப்படின்னா, என்னைய நீங்க கைலாயத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு சிவபெருமானுடைய தரிசனத்தை எனக்கு காண்பீங்க, நான் அதற்கு பிறகு நான் இந்த மாத்திரையை உங்களுக்கு தந்துடுறேன், அப்படின்னா தான் தருவேன் அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோளையும் ஒரு நிபந்தனையும் விதிக்கிறார் அந்த பாண்டிய மன்னன். அப்போ இந்த சித்தர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி சிவபெருமானுடைய தரிசனம் தானே கேட்கிறான், ஏற்கனவே இவனும் சிவபெருமான் மேல அதீதமான பக்தி உள்ளவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு சம்மதித்து அந்த ஒரு மாத்திரையை மட்டும் கொடுத்து அந்த பாண்டிய மன்னனை அப்படியே வான்வழியாக கைலாயத்திற்கு அழைத்து செல்கிறார்.
இப்போ இந்த கைலாயத்திற்கு செல்லும் பொழுது அந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய கைகளில ஒரு செங்கோல் வைத்திருந்தான். அந்த கைலாயத்தினுடைய வாசல்ல சென்று நின்ற உடனே அந்த கைலாயம் எப்படி இருக்கிறது அப்படின்னா பொன்னால் மிளிர்கிறது, தங்கத்தால் மிளிர்கிறது. அந்த பனிக்கட்டி எல்லாமே முழுக்க முழுக்க தங்கமயமாகவே காட்சியளிக்கிறது. சிவபெருமானை பொன்னார் மேனியனே என்று அழைப்பார்கள். ஏன்னா அப்படி அவருடைய உருவம், அவர் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே அப்படி பொன்னால் ஜொலிக்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. அப்ப இதை கண்ட அந்த மகாராஜா பாண்டிய மன்னன் என்ன பண்ண அப்படின்னா தன்னுடைய கையில் இருந்த செங்கோலை கைலாயத்தினுடைய வாசல் பகுதியில அப்படி குத்தி வச்சுட்டான். குத்தி வச்ச பிறகு இந்த கைலாயம் முழுவதும் சென்று சுத்தி பார்த்துட்டு அப்படி தரிசனம் பண்ணிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப கிளம்பும் பொழுது அந்த செங்கோலை மறுபடியும் எடுக்கிறான். அப்படி அந்த புதைத்து வைத்து மீண்டும் எடுக்கும் பொழுது அந்த செங்கோலினுடைய அடிப்பகுதியில அந்த கைலாயத்தினுடைய அந்த பொன் துகள்கள் அதிகமாக அந்த செங்கோல்ல பட்டு இருக்கிறது. அப்போ இந்த ராஜா என்ன பண்ணணும், அந்த சிவபெருமானினுடைய கைலாயத்தில் இருந்த அந்த தங்க துகள்கள் இந்த செங்கோல்ல ஒட்டி இருக்கிறது. அப்போ அந்த தங்கத்தை எல்லாமே மறுபடியும் எடுத்து அந்த கைலாயத்துல போட்டுட்டு வரணுமா இல்லையா? ஆனா அதை செய்யல. தன்னுடைய செங்கோல்ல அந்த தங்கம் ஒட்டிருக்கும் போது அந்த தங்கத்தோட சேர்த்து தன்னுடைய மீண்டும் அரண்மனைக்கு, இந்த பாண்டிய அரண்மனைக்கு இந்த மகாராஜா வந்துட்டான். அப்ப நாம இதுல யோசிக்கிறோம், சிவபெருமானினுடைய சொத்து அன்றைக்கு இந்த பாண்டிய மண்ணிற்கு வந்தது. இப்ப அதே சொத்து தான் இன்றைக்கு அந்த பாண்டிய மன்னன் கிட்ட இருந்து திருப்பெருந்துறையில இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று விட்டது. இதை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ அன்று அந்த பாண்டிய மன்னன் கைலாயத்தில் இருந்து இந்த மதுரைக்கு கொண்டு வந்த அந்த மன்னன் தான் இன்றைக்கு அரிமர்த்தன பாண்டியனாக பிறந்திருக்கிறான். ஏன்னா அன்றைக்கு எடுத்தான், இன்றைக்கு கொடுக்கிறான். அதே போல அன்றைக்கு ஒரு சித்தர் இந்த கைலாயத்துல இருந்த அந்த தங்கம் மதுரைக்கு வர்றதுக்கு ஏதோ ஒரு வகையில அவர் காரணமாயிட்டார். அதே சித்தர் தான் இந்த பிறவியிலே மாணிக்கவாசகராக பிறந்திருக்கிறார். அதே சித்தர் இப்போ இந்த மாணிக்கவாசகர் வழியில இந்த பாண்டிய மன்னனுடைய அந்த பணம் சிவன்கிட்ட போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். இது ஒரு வரலாற்று கதையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதனால தான் இந்த பாண்டிய மன்னனுடைய அந்த 12,000 பொற்காசுகளும் கோவிலுக்கே செலவிடப்பட்டது. எப்படி பார்த்தாலும் கொடுத்ததை சிவபெருமான் வாங்கிட்டாரு அப்படிங்கிறது தான் ஒரு வரலாறாக நாம பார்க்கிறோம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையை விட்டு தாண்டல, திருப்பெருந்துறையிலேயே ஒரு கோவில் கட்டி அங்கேயே இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விவரம் ஒற்றர்கள் மூலமாக இந்த அரிமர்த்தன பாண்டிய மன்னனுக்கு தெரிந்து விட்டது. இப்ப இந்த அரிமர்த்தன பாண்டியன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி, தன்னுடைய சேனைகளை அனுப்பி அந்த மாணிக்கவாசகரை கைது செய்து கொண்டு தன்னுடைய சிறையிலே போட்டுருங்க அப்படின்னு சொல்றான். அதுவும் தன்னுடைய மதுரையில இருக்கக்கூடிய சிறையில இல்ல, அவருடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய திருவாத ஊரில் இருக்கக்கூடிய சிறையில போடுங்க. ஏன்னா அப்படின்னா தான் உள்ளூர்காரர்கள் பார்க்கும்போது மிக அதிகமாக அந்த மாணிக்கவாசகரை கேவலப்படுத்துவாங்க. அப்படியாவது புத்தி வரட்டும் அப்படின்னு இந்த அரிமர்த்தன பாண்டியன் கோபத்துல அப்படி சொல்றான். இப்ப இதை கேட்ட அந்த வேலையாட்கள் உடனடியாக அங்கிருந்து திருப்பெருந்துறை போறாங்க. திருப்பெருந்துறையில் சென்று அந்த கோவிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய மாணிக்கவாசகரை பிடித்து இழுத்து இந்த திருவாத ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையிலே உள்ள அடைத்து வச்சுட்டாங்க. இப்ப அந்த சிவபெருமானை நினைத்து 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 இந்த மாணிக்கவாசகர் உருகுகிறார். சிவபெருமானே, நான் உன்னைய சரணடைஞ்சிட்டேன். எனக்குள்ள தோன்றிய எண்ணங்கள் யாவுமே உன்னால் ஏற்பட்டதுதான். எனக்கு துன்பங்கள் வந்தா கூட எனக்கு அதை பத்தின கவலையே இல்லை. எனக்கு நல்லது நடந்தாலும் அதுக்கு நீதான் காரணம், கெட்டது நடந்தாலும் நீதான் காரணம். எந்த விதமான சுகமோ துக்கமோ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறுகிறார் இந்த மாணிக்கவாசகர். அதே நேரத்துல தன்னுடைய பெயர் கெட்டு போய் விட்டதே அப்படின்றும் மிக அதிகமாக அழுது புலம்புகிறார் இந்த மாணிக்கவாசகர். அப்ப அந்த நேரத்துல சிவபெருமான் அந்த மாணிக்கவாசகருடைய மனதிலே தோன்றி ஒரு விஷயம் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆவணி மாதம் 3 நட்சத்திரம் அன்று குறிப்பிட்ட குதிரைகள் இந்த பாண்டிய நாட்டிற்கு சேரும் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறார். அப்ப இதை கேட்ட மாணிக்கவாசகர், சிவபெருமான் சொல்லிட்டாரு, நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கிருந்த காவலர்கள் கிட்டையும் சொல்லி விடுறார். ஆவணி மாதம் 3 நட்சத்திரத்து அன்று குதிரைகள் சேரும் அப்படின்ட்டு சொல்றார். அந்த ராஜா கிட்ட, அரிமர்த்தன பாண்டிய மகாராஜா கிட்டையும் அந்த வேலையாட்கள் போயிட்டு இதை சொல்றாங்க. அப்போ சரி, அப்போ ஆவணி மாதம் 3 நட்சத்திரம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாராஜா காத்திருக்கிறான். இப்போ ஆவணி மாதம் 3 நட்சத்திரமும் வந்துருச்சு. ஆனால் குதிரைகள் பாண்டிய நாட்டிற்கு வரவே இல்லை.
இதை பார்த்து கடும் கோபம் கொள்கிறார் அந்த அரிமர்த்தன பாண்டியன். இந்த மாணிக்க வாசகர் வேணும்னே ஒண்ணு சொல்லி சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருவாதவூரின் சிறையில் இருந்து மாணிக்க வாசகரை மீண்டும் பாண்டிய நாட்டிற்கு அழைத்து வந்து மேலும் கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த அரிமர்த்தன பாண்டியன். தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி அந்த மாணிக்க வாசகரை அழைத்து வருமாறு சொல்லுகின்றான் இந்த பாண்டிய மன்னன். அவர்கள் வேகமாக போறாங்க. அங்கு போயிட்டு திருவாதவூர் சிறையில் இருந்து மாணிக்க வாசகரை விடுவித்து அரசருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆவணி மாதம் 3 நட்சத்திரமும் வந்துருச்சு, ஆனால் இன்னும் குதிரைகள் வரல, அதனால இன்னும் கடுமையான தண்டனைகளை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு இந்த ராஜா சொல்ற. அப்போ இதை கண்டு மேலும் பயந்து அழுகிறார் இந்த மாணிக்க வாசகர். சிவபெருமானே, நீதானே சொன்ன ஆவணி மாசம் 3 நட்சத்திரம் அன்னைக்கு குதிரை வரும்ட்டு. நானா சொன்னேன்? நீ சொன்ன, நான் அதே மாதிரி நான் சொன்னேன். ஆனா குதிரைகள் வந்து சேரலையே பகவானே, என்னை தண்டிக்க போறாங்களே அப்படின்னு இந்த மாணிக்க வாசகர் நினைக்கிறார். அப்படி நினைத்து கொண்டிருந்த சமயத்திலே மிக கூட்டமாக குதிரைகளினுடைய சத்தம் இந்த அரண்மனைக்கு கேட்கிறது. அங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, திருப்பெருந்துறைக்கு பக்கத்துல நரிக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கிறது. அந்த நரிக்குடியில மிக அதிகமாக நரிகள் வாழ்கிறது. இந்த சிவபெருமான் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு மனித ரூபத்திலே அங்க இருக்கக்கூடிய நரிகள் எல்லாத்தையுமே குதிரையா மாத்தி இந்த பாண்டிய அரண்மனைக்கு கொண்டு வருகிறார். அந்த சிவபெருமானினுடைய திருவிளையாடல் தான். நரிகளை குதிரைகளாக்கி பாண்டிய நாட்டிற்கு கூட்டமாக அழைத்து வருகிறார். இந்த சிவபெருமானின் காலில் இருக்கக்கூடிய அந்த பாத சிலம்பினுடைய சத்தம் இந்த மாணிக்க வாசகர் கேட்கிறது. ஆஹா, நம்மளுடைய பகவான் வாராரே, நம்மளுடைய பகவானினுடைய காலடி சத்தம் ஆயிற்றே இது அப்படின்னு சொல்லிட்டு மனம் உருகி மெய் உருகி சிவபெருமானை காண்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இப்போ குதிரைகள் எல்லாமே அரண்மனைக்கு வருகிறது. பின்னாடி சிவபெருமான் மனித ரூபத்துல கையில ஒரு தடி, ஒரு கம்பு வச்சுக்கிட்டு அந்த குதிரைகளை எல்லாத்தையும் அப்படி கூட்டு வர. இப்போ இதை கண்ட அந்த மகாராஜா அரிமர்த்தன பாண்டியன் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறார். பரவாயில்ல, இந்த மாணிக்க வாசகர் நல்ல மனுஷன் தான் ஐயா, நாம தான் தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த குதிரைகள் எல்லாத்தையுமே இந்த ராஜா பாக்குறான். அப்போ அந்த சிவபெருமானை பார்த்து மாணிக்க வாசகர் உடல் அப்படி குலுங்கி அப்படி உருகி நிற்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் வந்திருக்கிறது நம்மளுடைய சிவபெருமான் அப்படின்னு மாணிக்க வாசகருக்கு தெரியுது. மாணிக்க வாசகருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சிவபெருமானுக்கும் தெரிகிறது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய மற்ற எல்லாருக்குமே அது ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாகத்தான் தெரிகிறது. அப்ப இத்தனை குதிரைகளும் மிக அழகாக இருக்கிறது, பார்க்கும் போதே கண்ணை பறிக்கிறது, மிகவும் அழகாக இருக்கிறது. அப்ப இப்படி குதிரைகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த அரிமர்த்தன பாண்டியன். அப்போ வந்திருக்கக்கூடிய சிவபெருமான் சொல்றாரு, குதிரையை நல்லா பார்த்துக்கோங்க, நாளை பின்ன என்னைய குறை சொல்லக்கூடாது, கொடுத்தது திரும்ப வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு அந்த சிவபெருமான் சொல்றாரு. அப்ப இதை கேட்ட அந்த ராஜா இப்படி குதிரையை யார் திரும்ப கொடுப்பா, இப்படிப்பட்ட குதிரைகள்லாம் கிடைக்கிறதே அபூர்வமே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த குதிரைகள் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு தன்னுடைய அந்த குதிரைகள் கட்டக்கூடிய அந்த இடத்துல சென்று அந்த தொழுவத்திற்கு சென்று அந்த குதிரைகள் எல்லாத்தையுமே தன்னுடைய வேலையாட்களை கொண்டு கட்டிவிடுகிறார். அப்போ வந்த சிவபெருமான் தன்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார். மாணிக்க வாசகரையும் அந்த ராஜா விடுவிக்கிறான். இப்போ இரவு நேரம் ஆகுது. அந்த நேரத்துல அந்த குதிரைகள் எல்லாமே மீண்டும் நரிகளாகவே மாறி ஊளையிடுகிறது. அந்த நரிகள் ஊளையிடக்கூடிய அந்த சத்தம் மதுரை முழுவதுமே கேட்கிறது. ஒரு நரி ஊளையிட்டாலே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருமே உறங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டமாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான நரிகள் சத்தம் போட்டுச்சுன்னா யாரால நிம்மதியா தூங்க முடியும்? அப்போ அங்கு இருந்த அந்த வேலையாட்கள் போய் பாக்குறாங்க, குதிரைகள் இருந்த இடத்துல எல்லாமே நரிகள் இருக்கிறது. அப்ப இதனை உடனடியாக சென்று அந்த ராஜா கிட்ட சொல்றாங்க. அப்போ மறுநாள் காலையில் ஆகிறது. அந்த அரிமர்த்தன பாண்டிய மகாராஜா மீண்டும் கடுமையான கோபத்தில் இருக்கிறார். உடனடியாக திருவாத ஊரை அழைத்து வாருங்கள், அந்த திருவாத ஊரை வைகை ஆற்று மணல்ல வெயில்ல நிக்க விட்டு சவுக்கால அடிங்க அப்படின்ட்டு இந்த அரிமர்த்தன பாண்டியன் மிக கடுமையான தண்டனையை விதிக்கிறான். வைகை ஆறு அப்படின்னு சொன்னா அது தண்ணி வரக்கூடிய இடம். ஆனால் அந்த 3ஆம் நூற்றாண்டுல கூட அந்த வைகை ஆற்றுல தண்ணியே வரல. அப்படி பாலைவனமாகத்தான் காட்சியளித்திருக்கிறது அந்த வைகை ஆறு. இப்பவும் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வைகை ஆறு தான். அப்போ திருவாத ஊரரை அந்த வைகை ஆற்று மணல்ல கொண்டு வெயில்ல நிக்க விட்டு அவரை சவுக்கால் அடிப்பதற்காக தயாராகிறார்கள். அப்ப இதனை கண்டு மேலும் மனம் உருகி இந்த மாணிக்க வாசகர் சிவபெருமான்கிட்ட வேண்டார். சிவபெருமானே, எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் கொடு, ஆனா எந்த கஷ்டம் வந்தாலும் உன் மேல இருக்கக்கூடிய பக்தி கடுகளவு கூட எனக்கு குறைந்து விடக்கூடாது. எப்பொழுதும் உன்னையவே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு மாணிக்க வாசகர்
இந்த சிவபெருமான் கிட்ட வேண்டுறார். பொதுவாக சிவபெருமானிற்கு ஒரு குணம் உண்டு. என்ன அப்படின்னா, தன்னை யாராவது இகழ்ந்து பேசினா, தாழ்ந்து பேசினா சிவபெருமான் பொறுத்துக்குவார். ஆனால் தன்னுடைய அடியவர்களுக்கு ஒரு துன்பம் ஒன்று நேருகிறது அப்படின்னா சிவபெருமான் பொறுக்கவே மாட்டார். இப்ப இந்த மாணிக்க வாசகரை, தன்னை அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணிக்க வாசகரை வைகை ஆற்று மணல்ல வெயில்ல நிக்க விட்டு அவரை சவுகால் அடிக்கிறத சிவபெருமான் தாங்கிப்பாரா? கண்டிப்பாக தாங்க மாட்டார். அதனால அந்த சிவபெருமான் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய கங்கை நதிய ஒரு சொட்டு மட்டும் அப்படி அவுத்து விட்டார். அந்த கங்கை நதி மதுரை வைகையில பட்டதுதான். இந்த வைகை ஆற்று முழுவதுமே அப்படியே வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் அந்த கரையையே உடைச்சுக்கிட்டு அந்த மதுரையையே அழிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்துல அப்படி வெள்ளம் வர ஆரம்பிச்சது. அப்போ இதை கண்டு பயந்து போன அந்த காவலாளிகள் எல்லாருமே உடனடியாக அந்த மாணிக்க வாசகர் அங்க விட்டுட்டு, நாம் பாதுகாக்கணும், நாம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைகை ஆற்றை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இப்ப இந்த தகவல் அந்த ராஜா கிட்ட போகுது. வைகை அணையில வெள்ளம் கடை புரண்டு ஓடுகிறது. அந்த அணையையே உடைச்சுக்கிட்டு வெள்ளம் வெளியில வர மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்கிறது. அதனால உடனடியாக ஒரு நடவடிக்கை ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு அந்த வேலையாட்கள் அரிமர்த்தன பாண்டிய மகாராஜா கிட்ட சொல்றாங்க. அப்ப அரிமர்த்தன பாண்டிய மகாராஜாவும் உடனடியா பார்க்கிறான், வெள்ளம் அப்படி அணையை உடைத்து கொண்டு வருவது போல இருக்கிறது. அப்போ அந்த அரிமர்த்தன பாண்டிய மன்னன் ஒரு கட்டளை இடுறான். என்ன அப்படின்னா, வீட்டுக்கு ஒருத்தர், இந்த மதுரை மாநகரை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு கூடையும் மம்பட்டியும் கொண்டு இந்த மண்ணை அள்ளி அந்த அணையை கட்டுவதற்கு வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை இடுகிறார். அப்போ வீட்டுக்கு ஒருத்தர், அந்த ராஜா சொன்னபடி வீட்டுக்கு ஒருத்தர் எல்லாருமே அந்த ஒரு கூடையும் மண்வெட்டியும் கொண்டு மண்ணள்ளி அந்த வைகை அணையில தொடர்ந்து உயர்த்துறதுக்கான வேலையை பாக்குறாங்க. அந்த நேரத்துல இன்னொரு பெருவிளையாடலையும் இந்த சிவபெருமான் பண்ணுகிறார். அது என்ன அப்படின்னா, வந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிழவி ஒருத்தி இருக்கிறாள். இந்த வந்தி அப்படின்ற கிழவி சிவபெருமானின் மீது அதீதமான பக்தி கொண்டவள். குறிப்பாக இந்த மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதரினுடைய அதி தீவிர பக்தையாக இருப்பவள் இந்த வந்தி என்கிற கிழவி. இவள் பிட்டு வியாபாரம் செய்கிறாள். பிட்டு அவித்து அதனை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு வேலை செய்யக்கூடியவள் தான் இந்த வந்தி என்கிற கிழவி. அவளுக்கு மகன், மகள், கணவன் என்று யாருமே கிடையாது. இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய சொக்கநாதரை தான் தன்னுடைய பிள்ளையாக நினைத்து அனுதினமும் வழிபாடு செய்து வருகிறாள். தினமும் ஒரு பிட்டு அவித்து அந்த பிட்டை அந்த சொக்கலிங்க பெருமானுக்கு படைத்து அதற்கு பின்புதான் வியாபாரமே செய்வா. அந்த அளவுக்கு ஒரு பக்திமான். ஆனா அவளுக்கு இந்த கூடையை தூக்கி கொண்டு மண் அள்ளி போடுற அளவுக்கு உடம்புல வலு இல்லை. அப்போ சிவபெருமானை நினைத்து வேண்டுகிறாள், சொக்கநாதா, நான் எப்படி மண்ணு அள்ளி போடுவேன்? வீட்டுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு ராஜா ஆணையிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி வேண்டும் பொழுது, அப்போ அந்த இடத்துல அந்த வந்தி கிழவிக்காக சிவபெருமானை வருகிறார். சிவபெருமானே ஒரு கூலி ஆளாக இந்த வந்தி என்கிற கிழவியினுடைய வீட்டு வாசல்ல நின்றுட்டு, பாட்டி, உனக்காக நான் வேலை செய்யறேன், எனக்கு நீ என்ன தருவ அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என் பிட்டை தவிர வேற எதுவுமே இல்லப்பா, நான் அந்த வியாபாரம் தான் பாக்குறேன், வேணா பிட்டு வேணா தரேன், நீ வேணா வேலையை பாரு அப்படிங்கிற. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, இல்ல, நான் வேலையை பார்த்துட்டுலாம் நான் கூலி வாங்க மாட்டேன், முதல்ல கூலி, அதுக்கு பிறகுதான் வேலை அப்படின்றாரு. அப்போ சரிப்பா, அப்ப நீயே சாப்பிட்டுட்டு அப்படியே வேலையை பாரு அப்படின்ன உடனே, உனக்கு எவ்வளவு பிட்டு வேணும் அப்படின்னு இந்த கிளைவை கேட்கும் பொழுது சிவபெருமான் சொல்றாரு, பிட்டை நீ அதுல இருந்து எடு, உதிர்ந்துருச்சு அப்படின்னா அது எனக்கு, உதிராம இருந்தா நீ அதை வித்துக்கோ அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அந்த பிட்டு கூட நினைச்சது வேற யாருக்கிட்டேயோ போறதுக்கு சிவபெருமானுடைய வயிற்றுக்குள்ள போனா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிட்டு எல்லாமே எடுத்த உடனே முழுவதுமாக உதிர்ந்து விட்டது. அப்போ உதிர்ந்த எல்லா பிட்டுகளையுமே சாப்பிட்டாரு சிவபெருமான். சாப்பிட்ட பிறகு கையில கூடையையும் மண்வெட்டியும் எடுத்துக்கிட்டு அந்த மண்ணை அள்ளி போடுவதற்காக அவர் போறார். அப்படி போறாரு, கொஞ்சம் போல அழுறாரு, அதற்கு பிறகு மண்ணை போடுறாரு. அதுக்கு பிறகு அவர் பாட்டுக்கு சுத்தி 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 விளையாண்டுகிட்டே இருக்கிறார். மரத்தை சுத்தி வராரு, அங்கிட்டு ஓடுறாரு, இங்கிட்டு ஓடுறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பாண்டிய மன்னனினுடைய சேனாதிபதிகள். அப்ப அந்த காவலர்கள் எல்லாம் பார்த்து, இவன் இந்த வந்திங்கிற கிழவிக்காக வந்திருக்கிறான், அதுவும் வேலையை பார்க்காம சும்மா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கு இருந்த அந்த அரிமர்த்தன பாண்டிய மகாராஜா கிட்ட போயிட்டு சொல்றாங்க, ஒரு வந்திங்கிற கிழவிக்காக வந்த ஒரு இளைஞன் வேலையை பார்க்காம இருக்கக்கூடிய வேலைகளையும் கெடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த ராஜா கிட்ட போய் சொல்றாங்க. இப்போ அந்த இளைஞனை பார்க்கணும், அந்த இளைஞனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அரிமர்த்தன பாண்டியன் நேரடியாக வைகை ஆட்சிக்கு வருகிறார்.
அப்படி வரும்பொழுது இந்த சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா சுத்தி 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 ஓடினாரு, மரத்தை சுத்தி ஓடினாரு, மண்ணள்ளி விளையாண்டாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால அவர் உடம்பு அப்படியே களைச்சிருச்சு. பக்கத்துல இருந்த ஒரு மரத்தடியில போயிட்டு சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே படுத்துறாரு. எல்லாருமே அவரை தான் சிவசிவான்னு கூடுவாங்க, ஆனா அவரே சிவசிவான்னு சொல்லிட்டு அந்த மரத்தடியில போயிட்டு அப்படியே படுக்கிறார். இப்ப இந்த நேரத்துல அந்த பாண்டிய மன்னன் இந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார். அங்கு சிவபெருமான் அப்படி இருக்கிறார். அதை பார்த்து அதீத கோபம் கொண்ட அந்த மகாராஜா தன்னுடைய கையில இருந்த ஒரு பிரம்பை கொண்டு அந்த சிவபெருமானுடைய முதுகிலே ஓங்கி அடிக்கிறார். ஓங்கி அடுத்த அதே நொடியில இந்த உலக மக்கள் அனைவருடைய முதுகிலையுமே அதே அடி விழுந்துச்சு. அந்த ராஜாவுக்குமே விழுந்துச்சு. அப்ப வந்திருக்கிறது யாரு, இவன் அடிச்சா நம்ம எல்லாருக்குமே வழியாகுதே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் பாக்குறாங்க. அடுத்த நிமிஷம் அந்த உருவம் அப்படி மறைஞ்சிருச்சு. வந்தது சிவபெருமான் தான் அப்படிங்கிறது அதற்கு பின்பாகத்தான் இந்த ராஜாவுக்கே தெரிந்தது. அந்த வந்தி என்கிற கிழவிக்காக சிவபெருமான் வந்திருக்கிறார், நம்ம கிட்ட பிறம்படி வாங்கியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த பாண்டிய மன்னனுக்கு கொஞ்சம் ஞானமே வருது. சிவபெருமானினுடைய அடியவராக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகருக்கு நாம் இவ்வளவு தண்டனைகள் கொடுத்துட்டோமே. இந்த மாணிக்க வாசகரை வைகை ஆற்றில விட்டு சுடு மணல்ல விட்டு அவரை சவுக்கால அடிக்கணும்னு தண்டனை கொடுத்தோம். ஆனால் அதனை பொறுக்க முடியாத இறைவன் இந்த காலங்காலமாக தண்ணி வராத இந்த வைகை ஆற்றில வெள்ளம் வர வச்சிருக்கிறார். இந்த வந்திங்கிற கிழவிக்காக வேலையாளாக ஏங்கிட்ட பெரும்படி வாங்கியிருக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு கருணாமூர்த்தியாக அந்த சிவபெருமான் இருக்கிறார். அவருடைய பரம பக்தரான இந்த மாணிக்க வாசகருக்கு நாம் இப்படிப்பட்ட தொல்லைகளை எல்லாம் கொடுத்துட்டோமே. மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையிலேயே சிவன் கோவில் கட்டினது முழுக்க முழுக்க சரிதான் அப்படிங்கிற அந்த ஞானமே அதற்கு பிறகுதான் இந்த ராஜாவுக்கே வந்துச்சு. அப்போ உடனடியாக அந்த ராஜா மனமுருகி சிவபெருமானை என்னை மன்னித்து விடுங்கள் என்று மனமுருகி வேண்டுகிறார். அப்படி வேண்டின அடுத்த கணமே அந்த வைகை ஆற்றில அந்த தளம் மண்ணு கிடுகிடுன்னு அப்படியே உயர்ந்து மேற்கொண்டு வெள்ளம் வராத அளவிற்கு அந்த அணை தானாகவே கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கு பின்பு சிவபெருமானினுடைய அருளை எண்ணி வியந்த அந்த அரிமர்த்தன பாண்டியன் நேராக மாணிக்க வாசகர் இருக்கக்கூடிய திருவாத ஊருக்கு வருகிறார். அந்த திருவாத ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல மாணிக்க வாசகர் இருக்கிறாரு. அந்த மாணிக்க வாசகனுடைய காலில் சென்று விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்கிறார் இந்த அரிமர்த்தன பாண்டிய மகாராஜா. மாணிக்க வாசகரே, என்னை மன்னித்தருளுங்கள். சிவபெருமான் உங்கள் மீது கொண்ட அன்பு எனக்கு இப்பொழுதுதான் தெரிந்தது. என்னை மன்னியுங்கள். நீங்க கோவில் கட்டினது சரியான விஷயம்தான். நான் தான் அதை தவறாக எண்ணி என்னுடைய அறியாமையால் உங்களுக்கு தண்டனை வழங்கிவிட்டேன். என்னை மன்னியுங்கள் அப்படின்ட்டு இந்த மாணிக்க வாசகர்கிட்ட அரிமர்த்தன பாண்டிய மன்னன் வேண்டார். அப்போ உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் செய்யறேன். இன்னும் மேலும் அந்த கோவிலை விரிவுபடுத்த வேண்டுமா, உங்களுடைய ஆசை என்னன்னு சொல்லுங்க, நான் அதை உடனே பண்றேன் அப்படின்னு இந்த பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகர்கிட்ட சொல்றாரு. இப்போ இந்த மாணிக்க வாசகர் சொல்றாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் என்னுடைய இறைவனை தேடி நான் செல்கிறேன். அவர் என்னை சிதம்பரத்திற்கு வர சொன்னாரு, அதனால நான் சிதம்பரம் நோக்கி போகிறேன், பல்வேறு சிவாலயங்களுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் அந்த திருவாத ஊரை விட்டு அன்றுதான் வெளியிலே கிளம்புறார். அங்கிருந்து கிளம்பி பல சிவன் ஆலயங்களுக்கு இந்த மாணிக்க வாசகர் போகிறாரு. இன்றைக்கும் நாம பல்வேறு சிவன் ஆலயங்களினுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கோவிலை பத்தி இந்த மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கிடைக்கும் பொழுது அப்ப அந்தந்த இடங்களுக்கெல்லாம் இந்த மாணிக்க வாசகர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம ரொம்ப உறுதியாக பார்க்கிறோம். எல்லா பக்கமும் போயிட்டு தன்னுடைய 32வது வயதிலே ஒரு ஆணி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் அன்றைக்கு இந்த தில்லைக்கு சிதம்பரம் சிவபெருமானை தரிசனம் செய்கிறார் இந்த மாணிக்க வாசகர். அன்றைக்கு இந்த மாணிக்க வாசகரை சந்திக்க வேண்டும் என்று சிவபெருமானே இந்த மாணிக்க வாசகரை தேடி வருகிறார். தன்னுடைய கையில ஒரு ஓலை சுவடிகளையும் ஒரு எழுத்தாணியையும் வைத்துக்கொண்டு இந்த மாணிக்க வாசகரினுடைய அருகில் உட்கார்ந்திருக்கிறார் சிவபெருமான். ஆனால் தன்னுடைய மனதிற்குள்ளேயே சிவபெருமானை எந்நேரமும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த மாணிக்க வாசகருக்கு தன்னுடைய எதிரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அடையாளம் தெரியவில்லை. அப்போ அந்த மாணிக்க வாசகருடைய அருகில் அமர்ந்த சிவபெருமான் சொல்றாரு, நீர் இதுவரைக்கும் என்னென்ன பாடல்கள் பாடினியோ அதை எல்லாத்தையுமே நீ சொல்லு, நான் எழுதி வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு இந்த மாணிக்க வாசகர்கிட்ட சிவபெருமான் நேரடியாக சொல்றார். இப்போ மாணிக்க வாசகருக்கு சிவபெருமானை பத்தி பாடணும் அப்படின்னு சொன்னாலும் போதுமே, வேற எதுவுமே தேவையில்லையே, அவர் பாட்டுக்கு பாடுறார். எந்தெந்த கோவில்கள்ல முன்னாடி பாடிருப்பாரு இல்லையா, அந்த பாடின பாட்டு, புதுசாக வந்த பாட்டு அப்படின்னு நிறைய பாடல்களை அவர் இதுக்கு முன்னாடி பாடின எல்லாத்தையுமே அவரு
ஒன்று விடாமல் பாடிக்கொண்டே இருக்கிறார். அப்படி பாட 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 சிவபெருமானே கையில் எழுத்தாணியை கொண்டு அந்த ஓலைச்சுவடியிலே அந்த மாணிக்க வாசகர் பாடக்கூடிய பாட்டை அப்படியே எழுதுறார். முழுவதுமாக பாடி முடிக்கப்பட்ட பிறகு அடியிலே சிவபெருமான் கையெழுத்து போடுகிறார். எப்படி கையெழுத்து போடுகிறார் அப்படின்னா, மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல எழுதியவன் திருச்சிற்றம்பலம் உடையான் அப்படின்னு சொல்லி அவருடைய கையெழுத்தையும் போட்டு வச்சிருக்கிறார். இப்போ மறுநாள் ஆனி மகம் நட்சத்திரம் வருகிறது. அன்றைக்கு காலையில அந்த கோவிலினுடைய அர்ச்சகர்கள் அந்த தில்லை சிவபெருமானினுடைய ஆலயத்தினை அவர்கள் அந்த கருவறையை அவர்கள் திறக்கிறார்கள். அப்படி திறக்கும் பொழுது அந்த சிவபெருமானினுடைய சன்னதிக்கு பக்கத்திலே அந்த சிவபெருமானுடைய சன்னதியினுடைய சிவலிங்கத்திற்கு முன்பாக ஒரு ஓலைச்சுவடி இருக்கிறது. இது என்ன ஓலைச்சுவடி அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஓலைச்சுவடி எடுத்து அந்த அங்கு இருக்கக்கூடிய அந்த சிவனடியார்கள் பார்க்கிறாங்க. அதுல உள்ள இந்த மாணிக்க வாசகர் பாடின பாட்டு எல்லாமே அதுக்கு உள்ள எழுதியிருக்கிறது. இறுதியாக கடைசி சுவடியில மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல இதனை எழுதியவன் அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய கையெழுத்தும் இருக்கிறது. அப்ப அதை கண்டு மெய் சிலிர்க்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள். அங்கு இருக்கக்கூடிய மாணிக்க வாசகரை உடனடியாக அழைத்து வருகிறார்கள். அவருடைய காலில் அங்கு இருக்கக்கூடிய அனைவருமே விழுகிறார்கள். சிவபெருமானே நீங்கள் பாட பாட உங்களுடைய வாசகங்களை அவரே எழுதியிருக்கிறாரே, அப்ப எப்படிப்பட்ட பாடலாக உங்களுடைய பாடல் எல்லாம் இருந்திருக்கும், இந்த திருவாசகத்தினுடைய மகத்துவம் என்ன, இப்படி சிவபெருமானே உங்ககிட்ட எழுதி வாங்கியிருக்கிறாரே, இங்கேயுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி இல்லையே அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அனைவருமே வேண்டுகிறார்கள். அப்ப அந்த நேரத்துல இந்த மாணிக்க வாசகருக்கு எதுவுமே போடல. அப்போ நேற்று இரவு என்கிட்ட என் பாடலெல்லாம் கேட்டது நேரடியாக சிவபெருமான் தான் வந்தாரா, நான் பாட பாட அதை எழுதுனது சிவபெருமான் தானா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் இந்த மாணிக்க வாசகருக்கு அந்த விஷயம் தெரிய வருது. அதனை கண்ட அந்த மாணிக்க வாசகர் மெய் உருகி உடல் அப்படியே அவருக்கு சிலிர்க்கிறது. சிவபெருமானே இருந்தோம் நமக்கு அவரை புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வெந்துகிறார். அப்படி நினைத்து கொண்டு வருந்தி கொண்டிருந்த அந்த மாணிக்க வாசகர் சிவபெருமானினுடைய பெருமைகளை நினைத்து அந்த சிவபெருமானினுடைய சன்னதிக்கு உள்ள அப்படி போறாரு. அப்படி போக போக அப்படி அந்த மாணிக்க வாசகர் அந்த சிவலிங்கத்தோடு அப்படியே கலந்துட்டார். சிவலிங்கத்தோடு அப்படி ஐக்கியமாயிட்டார். சிவபெருமான் தன்னோடு மாணிக்க வாசகரை சேர்த்து கொண்டார். இது மாணிக்க வாசகர் மட்டும் இல்ல, 63 நாயன்மார்களுடைய வரலாறுமே இப்படித்தான் இருக்கு. எப்படின்னா அந்த 63 நாயன்மார்களுமே நேரடியாக சிவபெருமானோடு இரண்டரை கலந்தார்கள் அப்படிங்கிற மாதிரிதான் வரலாறு இருக்கிறது. எந்த இடத்திலேயுமே அவர்கள் முக்தி அடைந்த தலம், அவர்களுடைய சமாதி இருக்கக்கூடிய இடம் அல்லது அவர்களுடைய உடல் எரிக்கப்பட்ட இடம், புதைக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. நேரடியாக அவர்கள் இறைவனோடு இறைவனாக கலந்தார்கள் அப்படிங்கிற மாதிரிதான் வரலாறு. அப்படித்தான் இந்த மாணிக்க வாசகரும் அந்த தில்லையிலே இருக்கக்கூடிய கோவிலினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானோடு கலந்ததாக வரலாறு இருக்கிறது. இந்த மாணிக்க வாசகருடைய காலம் ஏதோ புராண கதைகள்ல நடந்தது, பல ஆண்டுகளுக்கு முன்ன நடந்தது, பல தொன்மையான கதைகளோடு சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. இந்த 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் தான் இந்த மாணிக்க வாசகர். பாண்டிய மன்னனினுடைய ஆட்சி காலத்திலே வாழ்ந்தவர். இப்போ அவர் வாழ்ந்ததற்கான ஆதாரமும் பல இடங்கள்ல இருக்கிறது. அவர் வாழ்ந்த திருவாத ஊர், அங்க இருக்கக்கூடிய சிவனாலயம், மாணிக்க வாசகரை கட்டிய திருப்பெருந்துறை சிவனாலயம், அவர் பாடிய அந்த திருவாசகம் சிவபெருமானை எழுதி நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ இந்த மாணிக்க வாசகர் அப்படிப்பட்ட பெருமைகளை உடையவராக இருக்கிறார். இந்த மாணிக்க வாசகருடைய பாடல்கள் எல்லாமே அப்படியே நம்மளை உருக்கக்கூடியது. சிவபெருமானே சொல்றார், திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருவாசகத்தினுடைய முதன்மை பகுதியாக இருக்கக்கூடியது சிவபுராணம். 96 வரிகளை உடையது. இந்த சிவபுராணம் மட்டும் நாம படிச்சோம் அப்படின்னு சொன்னாலே இந்த திருவாசகம் முழுவதையுமே படித்த பலன் ஏற்படும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு பாடுறார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்தும் எல்லா பிறப்பையும் பிறைந்து இழைத்தேன் என்பெருமானே,
இன்று உன் பொன்னடிகள் கண்டு நான் வீடு உற்றேன் அப்படின்னு இந்த மாணிக்க வாசகர் பாடின அந்த பாட்டு நம்மை அப்படி உருக்கக்கூடியதாக இருக்கிறது. புல்லாகி பூடாகி அப்படின்னு என்னென்ன பிறவிகள் உண்டோ, நாம இன்றைக்கு எந்தெந்த பிறவிகள்லாம் இருக்கிறத நாம பார்க்கமோ அது அத்தனை பிறவிகளையும் பிறந்து இறந்துதான் நாம் இன்று மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். இப்படி அத்தனை பிறவிகளையும் பிறந்து நான் சளைத்து விட்டேன் எம்பெருமானே, உன்னுடைய பொன்னடிகளை கண்ட பிறகுதான் நான் வீடு உற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான உருகி பாடுறார். இப்படி உருகி பாடக்கூடிய பாடல்கள் தான் இந்த திருவாசக பாடல்கள். இன்றைக்கும் இந்த திருவாசகத்தை கேட்டு உருகி அழுபவர்கள் கூட பல பேர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெருமைகளை உடையதுதான் இந்த திருவாசகம். சிவபெருமானே நேரடியாக வந்து எழுதியது திருவாசகம். இதுதான் இந்த மாணிக்க வாசகரினுடைய வரலாறும் இந்த திருவாசகத்தினுடைய பெருமையும். தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.